பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வார்த்தை 28. மேலும் கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் கடவுளை தேடி வந்திருக்கிறீர்கள். இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக எவ்வளவோ ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீர்கள். உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் உங்களோடு இருந்து செயலாற்றிக் கொண்டு இருக்கின்றார். எனவே ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மையான காரியங்களை நினைத்து உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்த அனைத்து ஏதுவான காரியங்களுக்காகவும் அவரை போற்றி புகழக்கூடியவர்களாக இருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிடமாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். தன்னுடைய குடும்பத்திற்காக, உறவினர்களுக்காக, படிப்பிற்காக, ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக, உண்ண உணவு கொடுத்ததற்காக, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக, நோயிலிருந்து விடுதலை கொடுத்திருப்பதற்காக, பாவத்தில் இருந்து நம்மை மீட்டு ரட்சித்திருப்பதற்காக, கல்வாரியில் நம் பாடுகளை நமக்காக சுமந்து கொண்டதற்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிறிய காரியம் நடந்திருந்தாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவர்களாக நீங்கள் இருந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்பதை இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகின்றார். ஏனென்றால் ஒவ்வொருவரையும் கடவுள் அழைத்திருக்கின்றார். என்னை அழைத்திருக்கின்றார், உங்களை அழைத்திருக்கின்றார். உங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரையுமே ஏதோ ஒரு பணிக்காக அவர் அழைத்திருக்கின்றார். அந்த பணிகளை அறிந்து புரிந்து கொண்டவர்கள் மிகவும் சில பேராகத்தான் இருக்கின்றோம். எனவே நீங்கள் கடவுளிடம் அன்பு கூறுங்கள். அப்பொழுதுதான் எல்லா தீமைகளில் இருந்தும் உங்களுக்கு நன்மைகளை பெற்று தருவார். தீமைகளை நன்மையாக மாற்றுவார். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். உங்களுடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். உங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் துடைப்பார். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார். உங்களுடைய உள்ளத்தின் ஏக்கங்களை அறிந்தவர். நீங்கள் வேண்டுவதற்கும் கேட்பதற்கும் மேலான செயல்களை செய்து உங்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எப்படி உயர்த்துவாராம் பாருங்கள். யோசேப்பு என்கின்ற ஒரு இளைஞரை குறித்து பழைய ஏற்பாட்டிலே, தொடக்க காலத்திலே, தொடக்க புத்தகத்திலே, தொடக்க நூலிலே நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம். அநேக முறை அந்த பிரசங்கத்தையும் நாம் கேட்டிருக்கின்றோம். அநேக குருக்கள், நற்செய்தி பணியாளர்கள் பரிசுத்தம் என்று வந்தவுடனே யோசேப்பினுடைய வாழ்க்கை வரலாறைத்தான் அவர்கள் சொல்லுவார்கள். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய ஒரு காரியம் என்னவென்றால், தன்னுடைய சொந்த சகோதரர்களால் அவர் வெறுக்கப்பட்டார். அவரை படும் குழியில் கொல்வதற்காக தள்ளிவிட்டார்கள். எகிப்திலே அடிமையாக அவர் விற்கப்பட்டார். ஆனால் அவர் கடவுளை அன்பு செய்வதில் உறுதியாக இருந்தார். கடவுளை நேசிப்பதில் அவர் முன்னுரிமை கொடுத்து இருந்தார். போர்த்திபார் வீட்டிலே வேலையை செய்து அடிமையாக இருந்த பொழுது போர்த்திபாருடைய மனைவி எப்படியாவது அவனை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், அவனோடு அவர் உறவு கொள்ள வேண்டும் என்று சொல்லி தவறான எண்ணத்தோடு அவருடைய ஆடையை பிடித்து இழுத்த உடனே ஆடையை விட்டுவிட்டு அவர் ஓடி சென்றார். அதே போல் அதனால் அவரை சிறையில் தள்ளினார்கள். சிறையிலே காட்சிகளையும் கனவுகளையும் கொடுத்தார் கடவுள். ஏனென்றால் அவர் கடவுளை நேசித்தார், கடவுளுக்கு உண்மையாக இருந்தார். கடவுள் எல்லாவற்றையும் அவருக்கு வெளிப்படுத்தினார். கடைசியாக அதே எகிப்து நாட்டிலே அவரை அரசருக்கு அடுத்தால் இருந்த ஒரு பதவியை கொடுத்து ஒரு கவர்னராக உயர்த்தி ஆண்டவர் அழகு பார்த்தார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், பாருங்கள், நீங்கள் தொடக்க நூல் 50வது அதிகாரம் 20வது இறை வார்த்தையிலே, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கடவுளோ இப்பொழுது நடக்கிறதுபடியே நன்மைகளை எனக்கு செய்தார் என்றும் அவர் ஒரு சாட்சியாக சொன்னார். அன்பார்ந்தவர்களே,
கடவுள் அப்படியே உங்களையும் உயர்த்துவார் அல்லவா? யோசேப்பினுடைய வாழ்க்கையை ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையாக நீங்கள் வைத்துக் கொண்டு உங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு அனுதினமும் அவரை தேடி வந்து வாழ பழகி கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிராக வரக்கூடிய தீமைகளை நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். ஹல்லேலூயா. அதே போல் இன்னொரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்காக சொல்லி நான் உங்களோடு இணைந்து நான் ஜெபிக்க போகின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஆமான் மொர்தெக்காய்க்கு என்று சொல்லக்கூடிய ஒருவரும் இருந்தார்கள். அந்த மொர்தெக்காய் யூத மக்களுக்கு எதிராக எழுந்தான். ஆமான் மொர்தெக்காய்க்கும் யூத மக்களுக்கும் எதிராக அவர் எழுந்த பொழுது மொர்தெக்காய்க்கு எதிராக அவர் ஒரு கழுமரத்தை ஏற்றி அவனை அழித்து விட வேண்டும், கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்தார். நடந்தது என்ன தெரியுமா? மொர்தெக்காய் யூத மக்களிடம் சொல்லி உபவாசம் இருந்து கடவுளை நோக்கி ஜெபித்தார்கள். அவர்கள் உபவாசம் இருந்து ஜெபித்த நேரத்திலே ஆண்டவர் அவருடைய குரலை கேட்டார், அவருடைய கண்ணீரை கண்டார். எங்கு ஆமான் மொர்தெக்காய்க்கு எதிராக ஒரு கழுமரத்தை, ஒரு தூக்கு மரத்தை வைத்தானோம், அதே இடத்திலே ஆமானை அரசர் தூக்கு மரத்திலே தொங்கவிட்டார். அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் இதே போல் பிரச்சனைகள் வந்திருக்கலாம். எஸ்தர் 8:1 நடந்ததுபடி யூதருக்கு பயப்படுகின்ற பயம் நாட்டிலுள்ள ஜனங்களை பிடித்ததினால் அவர்களின் அநேகர் யூத மார்க்கத்தில் இருந்து அமைத்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவரை அன்பு கூறுகிறவர்கள், ஆண்டவருக்கு பிள்ளைகளுடைய எதிராக வருகிறவர்கள் எல்லோரையும் உங்களுடைய சார்பாக வர வைப்பார் என்பதை அறிந்து புரிந்து கொள்ளுங்கள். ஆமான் உங்களைப் போல, உங்களுக்கு எதிராய் இருந்த ஒரு எதிரியை போல அவன் இருந்தான். ஆண்டவர் அவன் செய்த அந்த கெட்ட செயல்களிலே அவரை விழ வைத்தார். இன்றைக்கும் உங்களுடைய உறவினர்கள் மத்தியிலே நீங்கள் சிறுமைப்பட்டு இருக்கலாம், பிரச்சனைகளோடு இருக்கலாம், போராட்டங்களோடு இருக்கலாம், மனம் சோர்ந்து போய் இருக்கலாம், குற்ற உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை அன்பு செய்கின்றார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். திருப்பாடல்கள் 34:10 சொன்னதுபடி கடவுளை தேடிவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையிராது என்று. சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது. சங்கீதக்காரர் அழகாக சொல்லுகின்றார், ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் அவருக்கு எதை நான் செய்வேன்? அவர் எனக்கு மீட்பை கொடுத்திருக்கின்றார். அந்த மீட்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு நன்றி செலுத்துவேன் என்று சங்கீதம் 116:12-13 சொல்லி இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான நேரத்திலே ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கின்றார். ஒருவேளை உங்களுக்கு எதிராக சாத்தான் தந்திரம் செய்யலாம், உங்களுக்கு எதிராக உங்களுடைய எதிரிகளை கொண்டே உங்களை தாக்க வந்திருக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய காரியம் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் நல்லா ஜெபிக்கக்கூடியவர் தான். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு போராட்டம் வந்தது. அந்த போராட்டமானது அவருடைய மனைவி நோய்வாய்ப்பட்டு போனார். அவருடைய மனைவியுடைய நோயை குணப்படுத்த முடியவில்லை, அவர் மரித்தே போய்விட்டார். அந்த ஜெபிக்கக்கூடியவருடைய வாழ்க்கையிலே ஒரு போராட்டம். நான் இவ்வளவு நாட்கள் ஜெபித்து இருக்கின்றேன், 40 நாட்கள் தண்ணீர் மட்டும் குடித்தும் நான் ஜெபித்து இருக்கின்றேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு போராட்டம் நடந்துவிட்டதே, என்னுடைய பிள்ளைகளை இப்போது யாரு பார்ப்பார், எனது அன்பு மனைவியை இழந்து விட்டேனே என்று அவர் போராடி ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து ஒரு வெறுப்புணர்வோடு ஜெபித்து கொண்டு இருந்தாராம். அந்த நேரத்திலே ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி, உனக்கு நான் உன்னுடைய மனைவியோருக்கு மேலானவனாக இருக்கின்றேனே, இவ்வளவு நாட்களாக நீ என்னிடம்தானே ஜெபித்தாய், நான் உன்னை கைவிட்டு விடவேனோ என்று சொல்லி அவரை அழைத்தார் அவருடைய பணிக்காக. அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய பிள்ளைகளை அவர் தேவையானவற்றை செய்து முடித்துவிட்டு அவர் செமினரிலே சேர்ந்து ஒரு கத்தோலிக்க குருவானவராய் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். ஆண்டோடைய வார்த்தைகளை அறிவிக்கின்றார். சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்தக்கூடிய கடவுள் மீது கண்களை பதிய வைக்க வேண்டும். நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்ற உணர்வுகள், நம்முடைய எதிரிகள் எல்லோரையும் ஒப்புக்கொடுத்து நாம் செபிக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் எல்லாவற்றையும் சகலத்துக்கு நன்மையாக மாற்றி கொடுப்பார். எல்லாம் நமக்கு சார்பாக வரும். அப்பொழுது நாம் இந்த உலகத்தில்
பல்கி பெருகுவோம். ஆண்டவரும் நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான நேரத்திலே, அருமையான நாளிலே ஆண்டவரிடம் ஒன்றித்து இருப்போம். அவரிடம் நாம் நம்மையே அர்ப்பணித்து ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களை நினைத்தும் அதில் கிடைக்கக்கூடிய சிறிய சிறிய வெற்றிகளை நினைத்தும் எங்களுடைய கடின உழைப்பினால் தான் இது நடந்தது என்று சொல்லி அநேக முறை நாங்கள் எண்ணி இருக்கின்றோம். ஆண்டவரே, உரோமியர் 9:16 சொன்னதுபடி மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவது இல்லை, கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது என்கின்ற வார்த்தையின்படி நீர் எங்கள் மீது இரக்கம் காட்டுகிறபடியினால், நீர் எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறபடியினால், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறபடியினால் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது சுவாமி. இந்த நேரத்திலும் கூட என்னுடைய பாவங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம், என்னுடைய வேதனையை ஒப்புக் கொடுக்கின்றோம், என்னுடைய கண்ணீரை ஒப்புக் கொடுக்கின்றோம், என்னுடைய குற்ற உணர்வுகளை ஒப்புக் கொடுக்கின்றோம், இழந்து போன சமாதானத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம், சந்தோஷத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம், இதோ வாழ்க்கை முடிந்து விட்டதே என்கின்ற அந்த எண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம், என்னுடைய எதிரிகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். உரோமியர் 8:31 சொன்னதுபடி கடவுள் நம் சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருப்பவர் யார் என்று ஆண்டவரே எல்லாவற்றையும் சகலத்திற்கு ஏதுவாக எங்கள் சார்பாக மாற்றி கொடுத்தவரே, எதிரிகளை எங்கள் சார்பாக வர வைத்தவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம். இதோ உம்மை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவர்களை பலப்படுத்தும், அவருடைய பலவீனங்களை எடுத்து மாற்றும். என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வார்களாக, அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக, தூய ஆவியின் பலத்தோடு அவர்கள் வாழவும் ஆண்டவரே இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து உம்மை அன்பு கூர்ந்து நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களை போல் சாதாரண மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தீரே, அதே அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் செய்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பீராக. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேஸ்வரே மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.